ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்குற சமையல் வந்து சப்பாத்தி, முருங்கைக்கீரை சப்பாத்தி போடுறேன். ஆமாம், முருங்கைக்கீரை எப்பவும் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு அதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாமே பண்ணி அதில் வந்து முருங்கைக்கீரை வந்து அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இது பண்ணால் உங்களுக்கு முருங்கைக்கீரை சப்பாத்தி. இதில் இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்கும். நிறைய பேர் சுகர்னால கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். முருங்கைக்கீரை சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும். வேகலைன்னா என்ன ஆகும்னா வயிற்றுப்போக்கு வரும், வேகாமல் எடுத்தோம்னா. அதனால பார்த்து எப்போதுமே கரெக்டாக செய்யணும். இன்னும் வேகலை பாருங்க. எண்ணெயில் தான் போடணும். இதை வந்து சும்மா இது பண்ணிடக்கூடாது. எண்ணெய் ஆயில் இல்லாமல் இது பண்ணக்கூடாது. நான் இப்போ அதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெயும் போடலாம், கடலை எண்ணெயும் போட்டுக்கலாம். நீங்கள் எதை இருந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சட்னி எதை இருந்தாலும் வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சப்பாத்தி, முருங்கைக்கீரை சப்பாத்தி இதை வந்துருச்சு. ஓகே, சாப்பிடலாம். பாருங்க, இதான் ஆயில் நல்லா விட்டுக்கிறேன்னா அடுப்பு ரொம்ப எரியக்கூடாது. முருங்கைக்கீரை சப்பாத்தி முடிஞ்சாயிருங்க. முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். அவ்வளோதான். லைட்டாக மேலேயும் எண்ணெய் ஆஃப் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை சப்பாத்தி ரெடி. சாப்பிடலாம். இதுக்கு ஆனியன் வச்சு, பச்சை மிளகாய் வச்சு, பெரும்பாலும் வடநாட்டில் தான் இப்படி சாப்பிடுவாங்க. உடனே தான் ஆகும், ஃப்ரீயாகவும் இருக்கும். காலையில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் முருங்கைக்கீரை சப்பாத்தி நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். ஓகே அப்புறம் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமாம், என்ன காரணம் தெரியல. உங்களுக்காண்டி நான் எத்தனை வீடியோ